ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்கள் எல்லாம் வார வாரம் ஒரு சில அல் குர்ஆன் சுன்னா கூறுகின்ற செய்திகளை படித்து வருகின்றோம். அந்த அமைப்பிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நல்லினமாக பொறுமையாக நல்ல பண்புகளோடு இருந்தார்களோ, அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே சில நிகழ்வுகளுக்காக சில நபித்தோழர்களுடைய நடத்தைகளுக்காக கண் சிவக்கின்ற அளவுக்கு அல்லது முகமெல்லாம் மாறி சிவந்து போகின்ற அளவுக்கு சத்தங்கள் எல்லாம் உயர்ந்து கோபம் அடைந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியை நோக்கின்றோம். அதனை போன்று அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாங்கள் பெறுகின்ற ஏராளமான படிப்பினைகளை பல நிகழ்வினூடாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்பியா 107வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லுகின்றான். இன்னா அர்சல்னாக்க ரஹ்மத்தின் லில் ஆலமீன், நபியே நாங்கள் உலகத்தாருக்கு ஒரு அருளாக ஒரு பொக்கிஷமாக நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் என்ற செய்தியினை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனம் 110வது வசனத்திலே அல்லாஹு தாலா ஒரு செய்தியை மக்களுக்கு நபிகளாரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்ற ஒரு ஏவலை விடுக்கின்றான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்ற செய்தியினை மக்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியினை அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சில சந்தர்ப்பங்களில் மிக கடுமையாக கோபப்பட்டார்கள் என்ற சந்தர்ப்பங்களை படித்திருக்கின்றோமோ, அதனை போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையிலே தான் வாழ்ந்த அந்த காலங்களிலே அடுத்தவர்கள் மூலமாக குடும்பத்தினூடாக அல்லது சமூகத்தினூடாக அல்லது வேறு நபர்களினூடாக சில சந்தர்ப்பங்களிலே சங்கடப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சங்கடப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களும் அந்த சங்கடங்களின் போது அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியினை இன்றைய இந்த நற்சிந்தனையினூடாக ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் எவ்வாறு தன்னோடு இருக்கின்ற குடும்பத்தினர், தாய் தந்தையர்கள், சகோதர சகோதரிகள் அல்லது அண்டை வீட்டார்கள் அல்லது வேறு நபர்களின் ஊடாக பல சங்கடங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நானாக இருந்தாலும் அல்லது நீங்களாக இருந்தாலும் அனுபவிக்கின்றோமோ, அதனை போன்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது வாழ்க்கையிலே இவ்வாறான பல சோகங்களை, சங்கடங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு சில செய்திகளை மாத்திரம் இந்த சுருக்கமான நேரத்துக்குள் பார்த்துக் கொள்வோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களோடு இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர், ஒரு கிராமப்புறத்து ஒரு மனிதர் வந்து, இன்ன ரஜுலன் தகாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு முறைப்பாடு செய்கின்றார், சண்டை பிடிப்பது போன்று அல்லாஹ்வின் தூதரோடு பேசுகின்றார். அல்லாஹுடைய தூதரிடத்திலே தான் ஒரு ஒட்டகையை கொடுத்து விட்டு அதனை திருப்பி எனக்கு கட்டாயம் தர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு மிக கடுமையாக ஏசி பேசி அவர்களோடு நடந்து கொள்கின்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. நபி தோழர்கள் உடனே கோபப்பட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுகின்ற ஏசுகின்ற ஒரு பைபோஸாக பேசிய அந்த நபரை தண்டிப்பதற்காக முயலுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை தடுத்து விட்டு சொன்னார்கள், தஊஹு ஃபஇன்ன லிசாபில் ஹக்கி மகாலன், அவரை விட்டுவிடுங்கள், அவருக்கு எந்தவித நோவினையும் செய்து விடாதீர்கள். ஒரு பொருளை, ஒரு செய்தியினை அவர் தந்தால், அவர் இரவலாக அல்லது கடனுக்கு கொடுத்து விட்டால் அதனை எவ்வாறு தந்தாரோ அதனை போல அவர் கேட்பதற்கான உரிமையும் அவருக்கு முழு தாராளமாக இருக்கின்றது என்ற செய்தியினை நபித்தோழர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார். அவருக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொடுங்கள், ஒட்டகத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு
சொன்னதற்கு நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, அவர் உமக்கு தந்ததை விட மிகவும் வயது கூடிய ஒட்டகையான் இருக்கின்றது, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே தனக்கு தந்த கடனை சரியான முறையிலே, அழகான முறையிலே அவருக்கு திருப்பி கொடுப்பவர் தான் மிகச் சிறந்தவர் என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கூறிவிட்டு அந்த நபருக்கு அந்த ஒட்டகத்தினை வாங்கி கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் ஏசி பேசி ஒரு சங்கடமான ஒரு சூழலை எதிர்நோக்குகின்றார்கள். நபித்தோழர்கள் கோபமடைந்து தண்டிக்கு செல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரின் நடத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த செயற்பாடு எவ்வாறு இருந்தது? கோபப்படவில்லை, பொறுமையாக அவருக்கு தந்த அந்த ஒட்டகை திருப்பி கொடுக்குமாறு அழகான முறையிலே அந்த இடத்திலே நடந்து கொள்கின்றார்கள். இது ஒரு செய்தி. சும்மா சாதாரணமாக நமது வாழ்விலே, நமது குடும்பங்களிலே எமக்கு ஒருவர், எம்மிடம் ஒருவர் கடந்து விட்டு அல்லது இரவலாக ஏதாவது ஒன்றை நாங்கள் பெற்றுவிட்டால் ஒரு 4 பேருக்கு மத்தியிலே அல்லது குடும்ப நண்பர்களுக்கு மத்தியிலே அல்லது வேறு சமூகத்துக்கு மத்தியிலே கடனை தந்துவிடு என்று பைபோஸாக அல்லது ஏசி பேசி எம்மிடம் பெற்றுவிட்டால் நாங்கள் எவ்வாறு எமது நடத்தை காணப்படும்? எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியினூடாக எமக்கு சொல்ல வருவதென்று என்ன என்று தெரியுமா? நாங்கள் எவ்வாறு கடன் பெறுகின்றோமோ அல்லது இரவல் எடுக்கின்றோமோ அதனை போல அவர் அந்த கடனை இரவலை கேட்பதற்கு முழுமையான உரிமை அவருக்கு இருக்கின்றது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது போன்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹுனைன் யுத்தத்தினை முடித்துவிட்டு வருகின்றார்கள். பொதுவாக எங்களுக்கு தெரியும், யுத்தங்கள் நடைபெற்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள் நடைபெற்றால் யுத்தம் முடிந்த பிறகு யுத்தத்திலே கைப்பற்றப்பட்ட அந்த கனிமத் பொருட்கள், மேலதிகமான அந்த பொருட்கள், சொத்துக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுப்பார்கள், சமனாக பகிர்ந்தளிப்பார்கள். அதனை போலதான் ஹுனைன் யுத்தம் நடைபெறுகின்றது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு எங்களுக்கு தெரியும். ஹுனைன் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு ஜுபைர் இப்னு முத்ஐம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிப்பு செய்கின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரோடு நடந்து வந்து கொண்டிருந்தோம். யுத்தம் முடிந்து எங்களோடு மக்களும் வந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் மக்கள் ஒரு சிலர்கள் முந்தியடித்துக் கொண்டு அவர்கள் தமக்கு கனிமத் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தந்து விடுங்கள் என்று ஓடி அடித்து பிடித்து அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு மத்தியிலே நடந்து வந்து ஓடி அல்லாஹ்வின் தூதரை ஒரு சந்தர்ப்பத்திலே தள்ளி விட்டு விடுகின்றார்கள். அவர்கள் வந்த வேகத்தில், அவர்கள் அந்த கனிமத் பொருட்களுக்காக ஓடி வந்த ஆசையில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே விழுந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு அப்படியே முள்ளு குத்துகின்றது, முள்ளு தைத்து விடுகின்றது. அல்லாஹ்வின் தூதருடைய ஆடை அப்படியே முள்ளிலே பட்டு விடுகின்றது. அப்படியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே அந்த சொல்லுகின்றார்கள், தூணி ரிதாயி, எனது ஆடையை தந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, லவ் கான லி அதது ஹாதிஹில் இலாஹ் நஅமன் லகஸம்துஹு மின்கும், இந்த முட்களுடைய எண்ணிக்கை அளவு என்னிடத்தில் ஒட்டகைகள் இருந்தால் உங்களுக்கு அதனை நான் சரிசமனாக பிரித்து தருவேன். ஆத்திரப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், உங்களுக்கு தந்தையாகுவேன் என்று அல்லாஹுடைய தூதர் அழகான முறையிலே கண்ணியமாக அந்த இடத்திலே நடந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு தலைவர், அல்லாவின் மூலமாக வஹி அறிவிக்க அனுப்பப்பட்ட ஒரு தோழர், தூதுவர், ஒரு ஜனாதிபதி மக்களோடு மக்களாக யுத்தம் செய்கின்றார்கள், மக்களோடு வருகின்றார்கள். மக்கள் கனிமத் பொருளுக்கு ஆசைப்பட்டு அப்படியே தள்ளப்படுகின்றார்கள். புட்கள் குத்துகின்றது. அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய நிதானமான அந்த போக்கு எவ்வாறு இருந்தது? மக்களோடு மக்களாக எழுந்து அவர்களுடைய ஆடையை கேட்டுவிட்டு, நீங்கள் ஆத்திரப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், உமக்கு எமது பங்கீடு சரியாக இருக்கும் என்றவாறு அந்த சந்தர்ப்பத்திலே நடந்து கொள்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பான சகோதரி சகோதரிகளே, நமது தலைவர்கள், நமது அரசியல்வாதிகள், எங்களோடு இருக்கின்ற கொஞ்சம் பெரிய அந்தஸ்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் தள்ளி விடுகின்ற செய்தியை விடுங்கள்.
அவர்களை சந்திப்பது என்பதே மிக அரிதான, மிக கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் சந்தித்த மிக கடுமையான சங்கடங்களுள் இதுவும் ஒரு சங்கடம். அதிலேயும் அவர்கள் பொறுமையாக நல்ல முறையிலே மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியினை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைவிட எல்லாம் மிக கடுமையாக பல சந்தர்ப்பங்களிலே காவிர்களின் மூலமாக அல்லது தமது தோழர்களின் மூலமாக சங்கடத்தை சந்தித்திருக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருமுறை அறிவிப்பு செய்கின்றார்கள், குந்து அம்ஷி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் அந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் தடிப்பமான ஒரு நஜ்ரான் நாட்டு ஒரு ஆடையினை அவர்கள் போர்த்திருந்தார்கள். ஒரு போர்வையினை போட்டிருந்தார்கள். அந்த கரை, அதாவது அந்த ஆடையினுடைய அந்த போர்வையினுடைய ஓர பகுதிகள் மிகவும் தடிப்பமானது. தடித்த அந்த இது கொண்ட கரை கொண்ட நஜ்ரா நாட்டு சால்வையினை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்த்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே எமக்கு பின்னால் ஒரு கிராமப்புற ஒரு சகோதரர் வந்து அவர் அப்படி இந்த போர்வையை பிடித்து இழுக்கின்றார்கள். அப்படி அந்த இழுத்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், வகத் அஸ்ஸரத் பிஹா ஹாஷியத்து ரிதாஇ மின் ஷித்ததி ஜபததிஹி. அவர்கள் மிக கடுமையாக அந்த துணியை போர்வையை இழுத்ததன் மூலமாக அல்லாஹ்வின் தூதருடைய கழுத்திலே அதனுடைய அடையாளம் பதிந்திருந்ததை நான் கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த ஒரு கொடும் சங்கடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் பார்த்து கொண்டிருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த சகோதரர் அந்த போர்வையை இழுத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுகின்றார், முகம்மதே, அல்லாஹ்வின் தூதரே, உமக்கு அல்லாஹ் அளித்த அருளிலிருந்து சொத்திலிருந்து நீங்கள் எனக்கு செலவு செய்யுங்கள், எனக்கு தர்மம் செய்யுங்கள் என்று வைபோஸாக மிகவும் ஒரு வன்மையாக கொடுங்கோலாக அவர் அந்த சால்வையினை போர்வையினை இழுத்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஒரு ஜனாதிபதி, மிகப்பெரிய ஒரு தலைவர் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பின்னால் வந்து இவ்வாறு இழுத்து கழுத்திலே பந்திருக்கின்ற அளவுக்கு, கழுத்திலே ஒரு காயம் தழும்பு ஏற்படுகின்ற அளவுக்கு நடந்து கொண்ட இந்த நபரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் திரும்பி அப்படியே சிரித்துக் கொள்கின்றார்கள், புன்னகைக்கின்றார்கள். புன்னகைத்து விட்டு அவர்கள் ஏவினார்கள், அவருக்கு எனது சொத்திலிருந்து எடுத்து கொடுங்கள் என்று, தர்மம் செய்யுங்கள் என்று அந்த நபித்தோழர்களுக்கு ஏவினார்கள். அப்படி அவருக்கு தர்மம் செய்யப்படுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரே சகோதரிகளே, எவ்வாறான செயற்பாடு என்பதை பாருங்கள். ஒருவருடைய கழுத்தை நெரித்து தர்மம் கேட்கின்ற அமைப்பு எவ்வாறு கடினம் என்பதை யோசித்து பாருங்கள். அதுவும் ஒரு தலைவர் ஜனாதிபதி இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான நடத்தையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயற்பாடுகள் எல்லாம் எமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 159வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலவ் குந்த கல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றான், நபியே, நீங்கள் மிகவும் கடின உள்ளம் கொண்டவராக, கோபப்படுபவராக நீங்கள் இருந்திருந்தால் உம்மை சூழ யாருமே இருந்திருக்க மாட்டார்கள் என்ற செய்தியினை எங்களுக்கு அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சந்தித்த தனது குடும்பத்தினரால், தனது சமூகத்தால் சந்தித்த சங்கடங்கள் கவலைகளின் போது பொறுமை காத்து சரியான முறையிலே நல்லினமான தன்மையோடு நிதானமாக நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியினை இந்த விடயங்களிலிருந்து எங்களுக்கு பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே நாமும் எமது அன்றாட வாழ்விலே, அன்றாட நாட்களிலே, எமது நண்பர்களினூடாக, எமது குடும்பத்தினூடாக, எமது அண்டை வீட்டாரினூடாக எத்தனையோ சஞ்சலங்களை சங்கடங்களை படுகின்றோம். அந்த நிகழ்வுகளை நாங்கள் தாங்கிக் கொள்கின்றோம். எனவே அவ்வாறான நிகழ்வுகளில் சங்கடங்களில் எமது உள்ளங்களை பொறுமை காத்து சரியான முறையிலே நல்லிணமாக நடந்து கொண்டு பொறுமை காத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெறுகின்ற அந்த கூட்டத்தாருள் ஆகிக் கொள்வோமாக என்று கேட்டு இந்த நற்சிந்தனை நிகழ்ச்சியினை முடித்துக் கொள்கின்றேன். வாஹரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி